கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஜெபத்தின் மேன்மை என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவரீர் ஜெபத்தின் காரியங்களை குறித்து ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரே, இந்த சத்தியத்தை எல்லாம் கேட்டு அதன்படி செய்ய பலன் தாங்கப்பா. சத்துரு இந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக்கும். பாருங்க, இந்த கொர்நேலியு என்று சொல்லப்பட்ட 100க்கு அதிபதி, அவனுக்கு கீழே 100 சேவகர்கள் இருப்பாங்க. அந்த 100க்கு அதிபதி அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை குறித்து அடுத்த வசனம் சொல்லியிருப்பாருங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 4 விதமான காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில சிறந்ததாக இருந்ததுன்னு வேதம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். பாருங்க, அந்த மனுஷன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட, அவருடைய வார்த்தைகளை குறித்து கேள்விப்பட்ட அந்த நிலைமையிலே அவன் என்ன செய்கிறான்னா, இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனாக மாறினான். நல்ல ஒரு பொசிஷன், நல்ல அவனுக்கு வருமானம் இருந்திருக்கும். ஆனால் அந்த மேன்மையை காட்டிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவால் வருகிற மேன்மை சிறந்தது என்று சொல்லி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கே அவன் என்ன செய்கிறான்? தேவ பக்தி உள்ளவனாய் மாறுகிறான். அநீதி செய்யாமல், அக்கிரமம் செய்யாமல், சரியான நேர்மையான ஒரு அதிகாரியாக அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்கிறான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வார்த்தைகள் சிலவற்றை கேள்விப்பட்ட அந்த நிலையிலே இவனுடைய வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்படுகிறது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பாருங்க, அடுத்தது என்ன செய்யறானா, தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, அவன் ஒரு ரோமன், அவனுடைய வழிபாடு முறைமைகள்லாம் வேற. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான்னா, தான் மாத்திரம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து தேவ பக்தி உள்ளவனாய் மாறினது மாத்திரம் அல்லாமல் தன் குடும்பத்தையும் அவன் என்ன செய்கிறான், ஆண்டவருக்கு நேராக வழி நடத்துகிறான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். வீட்டார் அனைவரோடு கூட அவன் கர்த்தருக்கு பயந்து, அந்த குடும்பமே கர்த்தருடைய வழிகளிலே நடந்து அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த சில காரியங்கள், விசுவாசம், அதை வைத்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் தங்களை சரியாய் நடப்பதற்கு ஒப்பு கொடுக்குறாங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அது மட்டும் இல்லாமல் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அப்போஸ்தலர் 10:38 செய்து சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்போது அவருக்குள்ளே அந்த இருந்த அந்த கேரக்டர் இவருடைய வாழ்க்கையிலும் வருது. கொர்நேலியுடைய வாழ்க்கையிலும் வந்து மிகுந்த தான தர்மங்களை செய்தான். பாருங்க, அவனுக்கு ஒருவேளை பரம்பரையால் ஐஸ்வர்யம் இருந்திருக்கலாம், அல்லது வேலையில் நல்ல வருமானம் இருந்திருக்கலாம். அவன் அதை கொண்டு அவன் என்ன செய்தான்? ஜனங்களுக்கு தான தர்மங்களை செய்தான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் மேலே அந்த அன்பு, அவனுக்கு கஷ்டப்படும் போது ஏதாவது செய்யணுமே என்று சொல்லி அந்த கிறிஸ்துவின் அன்பு அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பித்தது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, 4வது காரியம், அவன் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். இதுதாங்க மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது ஒரு மனுஷன் விசுவாசத்தில் கேள்விப்பட்ட அந்த நிலைமையிலே பார்த்தீங்கன்னா, அவன் இயேசுவின் மேலே அன்பு வைத்ததுனால மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அவன் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய நேரம் கிடைக்கிற அந்த காரியத்தில் எல்லாம் அவரை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு மணவாட்டி ஒரு மணவாளனை எப்படி நேசிப்பாலோ, ஒரு நிச்சயதார்த்தம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அன்பு இருக்கும். அந்த நேரங்களில் ஒருத்தர் 2 பேரும் என்ன செய்வாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நேரத்தை அவர்களே உருவாக்கி பல காரியங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துட்டு
அதிகமாய் பேசி கொண்டிருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐக்கியமாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. தேவன் நல்லவராக இருக்கிறார். அதே போல தான் இந்த கொர்நேலியு என்ன செய்கிறார்னா, தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மேன்மையான எல்லா காரியத்தை காட்டிலும் இயேசுவின் மேலே அவருக்கு அன்பு பெருக ஆரம்பித்தது. அந்த அன்பு பெருகினதுனால்தான் அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, விசுவாசிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்ற மக்களும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த கொர்நேலியு தன் வாழ்க்கையில செய்தார். காரணம் என்னன்னா, அவருக்கு இயேசுவின் மேல் உள்ள அன்பு, அவர் அர்ப்பணிப்பு, ஒரு முழுமையாய் அர்ப்பணித்ததுனால அவருக்கு வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்காது. குடும்பத்தில் சில பிரச்சனைகள், உறவினர் நண்பர்களால் இல்லாமல் இருக்காது. ஆனாலும் அவைகளெல்லாம் அவருக்கு பெரிய விஷயமாய் தெரியல. அவைகளை வைத்து கொண்டு அவர் என்ன செய்யல, கவலைப்பட்டு கொண்டிருக்கல. மாறாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போ என்ன ஜெபம் பண்ணியிருப்பா பாருங்க. அந்த அதிகாரங்களை நடந்த சம்பவங்களை வைத்து நம்ம அதை குறித்து தியானிக்கலாம். தேவன் நல்லவர். அடுத்தது, சத்தியத்தை தான் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் என்னென்ன காரியத்தெல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்களை வைத்திருக்கிறாரோ அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்திருக்கும். அவைகளை பெறுகிற வரைக்கும் அவன் தேவ சமூகத்தில் போராடி ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருப்பான். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை எல்லாம் கவனித்து கொண்டிருந்து தான் பேதுருவை என்ன செய்கிறாரு, யோப்பா பட்டணத்தில் இருந்து இந்த செசரியா பட்டணத்துக்கு அவர் அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைத்து ரட்சிப்பின் சுவிசேஷத்தை குறித்து அவருக்கு சொல்லும்படி ஆண்டவர் தயவு பாராட்டுகிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அந்த ஜெபம் பண்ணினதனுடைய பலனை, அதனுடைய பதிலை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் நான் சத்தியத்தை அறியணும், நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ என் வாழ்க்கையில் அதை செய்கிறதுக்கு என் மூலமாக நீங்கள் என்ன நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணியிருந்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அடுத்தது என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பேதுரு வருவதை அவர் கேள்விப்பட்ட பேதுருவை வர வைப்பதற்கு அவர் ஆள் அனுப்பின உடனே அவர் என்ன செய்கிறார்னா, ஆயத்தமாகிறார். பேதுரு வந்து என்ன பேசுவார், சத்தியத்தை பேசுவார், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய மேன்மையான காரியங்கள் இருக்கும் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார், செயல்பட ஆரம்பிக்கிறார். ஏற்கனவே தன் குடும்பத்தை இயேசுவுக்கு நேராக வழிநடத்தின ஒரு மனுஷன். அது மாத்திரம் இல்லாமல் தன்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் இந்த சத்தியத்தை கேட்கும்படி அவர்களை வரவழைத்து அங்கே காத்திருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, பேதுரு வந்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவருக்கு சொல்லும்போது அங்கே ஆண்டவரை நினைப்பதற்கு வேண்டிக்கொள்க அதிகமாக கிரியை செய்தார். என்ன செய்தார், புறஜாதிகள் அப்போதான் முதலாய் இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்படுறாங்க, விசுவாசிக்கிறாங்க. பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அங்கே வந்த எல்லார் மேலேயும் அவர் ஊற்றுகிறார். எவ்வளவு ஒரு பெரிய கிருபை தேவன் கொர்நேலியுடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறார். இவைக்கெல்லாம் அவர் காண்பிக்கிறதுடைய காரணம் என்னன்னா, கொர்நேலியுடைய ஜெபம், ஊக்கமான ஜெபம், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபித்து கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்காக, உறவினர்களுக்காக, நண்பர்களுக்காக, தன்னுடைய வாழ்க்கையில் இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வு, அந்த பாரம் அவருக்குள்ள இருந்ததுனால தான் அவர் அதிகமாய் தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஒரு அர்ப்பணிப்பு. இந்த உலகத்தினுடைய காரியத்தின் மேலே அவருக்கு விருப்பம் இல்லை. அவைகளை காட்டிலும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், மகா மேன்மையான அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சை. அதனால் அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபத்துக்குரிய பதிலை பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் அனுபவம் பெற்று அவர்கள் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் பெற்றார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்கிறாரு, ஆவியினால் ஞானஸ்தானம் பெற்ற இவர்கள் தண்ணீரை இவர்களுக்கு விளக்க வேண்டாம் சொல்லி அவர்களுக்கு தண்ணீர்னால ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. 3 விதமான ஆசீர்வாதங்கள் அங்கே வருகிறது. காரணம், கொர்நேலியு ஒரு ஆளுடைய ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரை அதிகமாக நேசித்து முழு இதயத்தோடு கூட முழு நேரமும் அவரை குறித்து சிந்தித்து எப்பெல்லாம் அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் அர்ப்பணித்தாரோ பாருங்கள், அவருக்கு வேலை இருந்திருக்கும், கொஞ்சம் கேப் இருக்கும், ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அங்கே ஜெபம் பண்ணியிருப்பார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார்.
வீட்டில் லீவு இருந்திருக்கும், லீவு நாளில் அவர் ஜெபம் பண்ணியிருப்பார். எங்கேயும் போகாமல் இங்கே அங்கே போகலான்ட்டு அவருக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் நிறுத்தி தேவ சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளோடு கூட சந்தோஷமாக இருந்திருக்கலாம், உறவினர்களோடு கூட இருந்திருக்கலாம், நண்பர்களோடு கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவைகளை காட்டிலும் அவருக்கு மேன்மையாய் தெரிந்த ஒரு விஷயம் என்னென்னா கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்பது. அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதை தடை செய்வதற்கு சத்துரு போராடுகிறார். எத்தனையோ விதமான காரியங்கள் நம்மளை தடை செய்து என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லி இன்னைக்கு முன்னாடியெல்லாம் சில வருஷங்களுக்கு முன்பாக ஏதாவது ஒரு சினிமா தேட்டருக்கு போகணும், இல்லைன்னா பீச்சுக்கு போகணும், இப்படி தான் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும், இல்லைன்னா கிரவுண்டுக்கு போய் விளையாடணும், இப்படி வீட்டை விட்டு வெளியே போனால் தான் என்டர்டெயின்மெண்ட்டே இருக்கும். ஆனால் இந்த நாட்களில் கையிலே எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். நம்முடைய நேரத்தை விரயமாக்குவதற்கு, செலவழிப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்குது, கொண்டு வரோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், நல்ல விஷயங்களும் இருக்குது, தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஆனால் கொர்நேலியுடைய வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்பு தான் அவரை என்ன செய்ததுன்னா ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்க வைத்தது, எப்பொழுதும் ஜெபிக்க வைத்தது. அந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளணும், இன்னும் நம்ம கர்த்தருக்காய் பிரகாசிக்கணும் என்று சொல்லி அந்த உணர்வு, அந்த பாரம் அவருக்குள்ளே இருந்த அந்த விருப்பம், அதனால தான் அவர் செயல்படுத்தினார். ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தார். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது கர்த்தர் அவர் தூதன் மூலமாய் வழி நடத்தி 3 விதமான ஆவிக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெறும்படி கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையிலே அநேகரை அவர் கர்த்தருக்குள்ளே நடத்தியிருப்பார், அவரும் கர்த்தருக்குள்ளே வளர்ந்திருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையிலே முதலாவது அர்ப்பணிப்பு வேணும். அர்ப்பணித்தால் தான் ஜெபம் பண்ண முடியும். ஜெபம் பண்ணினா தான் மேன்மையான காரியங்களை வாழ்க்கையில் காண முடியும். அர்ப்பணிப்பு இல்லாமல், ஜெப நேரம் இல்லாமல் சாதிக்க முடியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் அவைகளை காட்டிலும் ஆண்டவரை நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையில் 63ஆம் சங்கீதத்தில் வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா, என் ஆத்துமா அதிகாலமே உம்மை தேடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் உன்னுடைய சமூகத்திலே வந்து உன்னுடைய வல்லமையும் மகிமையும் நான் பார்க்கணும். தாவீதுக்கு இல்லாத ஆசீர்வாதங்கள் இல்லை. அந்த ஆசீர்வாதங்களை வைத்து அவர் சுகபோகமாக வாழ்ந்திருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறதே இல்லை, 8 மணி 10 மணி 12 மணி வரைக்கும்லாம் தூங்குறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், தாவீதுக்கு எல்லா ஆசீர்வாதம் உலக பிரகாரமான நன்மைகள் இருந்தோம், அவையெல்லாம் அவன் மேன்மையாக காணவில்லை. அதை காட்டிலும் அதிகாலமே உடைய சமூகத்தை நான் தேடி வரேன், உமது வல்லமையும் உடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உண்மை நான் பார்க்கணும், நம்முடைய வார்த்தைகளை நான் கேட்கணும். பாருங்கள், எவ்வளோ ஒரு வாஞ்சை அவருடைய ஜெபத்தில், எவ்வளோ ஒரு காரியத்தை அவர் வெளிப்படுத்தி ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய தீர்க்கதரிசனமான காரியங்களை அவருக்கு வெளிப்படுத்தினார். கர்த்தர் அவரை மேன்மையாக ஆண்டவர் வைத்தார். அல்லேலூயா. அந்த ஜெப வாழ்க்கை கொர்நேலிய வாழ்க்கையில் இருந்ததுனால அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். அநேகர் அவர் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு குடும்பத்தாரை குறித்த ஒரு பாரம் நமக்கு வர வேண்டும். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சில குடும்பங்களில் சண்டைகள், பிரச்சனைகள், பிள்ளைகள் முரட்டாட்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஐக்கியம் இல்லை. பிள்ளைகள் வந்து பெற்றோர் சொல்கிறத கேட்குறதே இல்லை. முரண்பாடாய் நடக்கிற இந்த காரியம் என்னென்னா, அந்த பிரிவினைகளை எல்லாம் சத்துரு கொண்டு வந்து நமக்கு முன்பாக வைக்கிறான். தேவனுக்கு ஸ்தோத்திரம். வர்றதுக்கு இடம் கொடுக்கறதுடைய இடம் அவனுக்கு எப்படி உண்டாகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் குறையும் போது அவனுக்கு வழியை நம்ம திறந்து வைக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை கெடுக்கணும், சமாதானத்தை கெடுக்கணும், பிள்ளைகளை பாவத்தில் தள்ளணும்னு சொல்லி பிசாசு இன்னைக்கு தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கான். சில பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்நிய நுகத்தில் பிணைப்படுறாங்க, புறஜாதி மக்கள் மேலே பிரியப்படுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கிறிஸ்தவ ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத மகனோடு கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, இச்சையில் விழுந்துன்னா கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்து திருமணம் பண்ணவே நிற்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெற்றோருக்கு அவமானத்தை அந்த பிள்ளைகள் தேடி கொடுக்குறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆனால் பேதுருடைய
யோபுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா அவர் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராய் காணப்பட்டார். 1 அதிகாரம் 5வது வசனத்துல விருந்து எல்லாம் முடிஞ்சிட்டு பிள்ளைகள்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒரு விருந்து வச்சு அவங்க சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற தன்னுடைய பிள்ளைகள் அந்த ஐஸ்வர்யத்தின் மிகுதியினால், ஆசீர்வாதத்தின் மிகுதியினால் ஒருவேளை இருதயத்திலே தேவனை தூஷித்திருப்பாங்க. வெளிப்படையாக கூட இல்லை பாருங்கள், இருதயத்தில் தூஷித்திருப்பாங்கன்னு சொல்லி எவ்வளோ ஒரு உணர்வு பட்ட ஒரு தெய்வ பக்தி பாருங்கள், தெய்வ பயம் யோபுடைய வாழ்க்கையில் இருந்ததுனால அவர் என்ன செய்கிறார், ஒவ்வொருவருக்காக பலி செலுத்தி ஒவ்வொருவரையும் அங்கே பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய கடமை உண்டு. பிள்ளைகளை எல்லாம் பரிசுத்தத்தில் நடத்த வேண்டும், அவர்களை கண்காணிக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், உபவாசம் இருக்கணும், அவர்களுக்கு வேத வசனங்களை போதிக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜான் வெஸ்லி என்று சொல்லி ஒரு பெரிய ஊழியக்காரர் ஆண்டவர் எழுப்பினார் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக. பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் 13 பிள்ளைகள், 13 ஆண் பிள்ளைகள். அந்த தாயார் என்ன செய்வாங்களாம், எல்லா பிள்ளைகளும் தூங்கின பிறகு தலையில் கை வைத்து ஜெபம் பண்ணுவாங்க. 13 பேரும் ஊழியக்காராய் ஆண்டவர் அவர்களை அபிஷேகம் பண்ணி எடுத்து பயன்படுத்தினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தத்தில் நடத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்போ யோபு நமக்கு ஒரு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார். அந்த உணர்வு இருக்குமானா அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், வாரப்பட்டு ஜெபிப்போம், உபவாசம் இருந்து ஜெபிப்போம். பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அப்போ யோபுடைய வாழ்க்கையில் அந்த காரியம் இருந்ததுனால கர்த்தர் யோபுடைய வாழ்க்கையை ரெட்டிப்பாய் தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஏன் மேன்மை வரல, ஏன் கடன் பிரச்சனை, ஏன் நமக்குள்ள பலவீனங்கள் வருது, ஏன் நமக்கு சில நேரங்களில் பாவம் செய்யறதுக்கு தைரியம் வருது, காரணம் என்னென்னா ஜெபம் இல்லை, தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அது குறைய வச்சிடும். அந்த தொடர்பு நம்ம துண்டிக்கப்பட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சத்துரு நம்மளை வழி விலகி போக வைத்துடுவான். அது மாத்திரம் இல்லாமல் அந்த தேவனுடைய அன்பை விட்டு விலகி உலகத்தின் மேலே நம்முடைய இருதயம் நேசிக்க ஆரம்பித்து விடும். உலகத்தின் ஆவிகள் நமக்குள்ளே வர ஆரம்பித்து விடும். சிற்றின்பங்களும் மற்ற காரியங்களும் பெரிதாய் தோன்றும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் வாசிக்க தோணாது, ஜெபிக்க தோணாது, ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுன்ற வாஞ்சை இருக்காது. ஏன்னா உலகத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் ஜெபம் பண்ணும்போது அதிகமாய் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் உணரும்போது மற்ற எல்லா காரியத்தையும் கர்த்தர் நம்ம விட்டு விலக்குவார். சத்துரு கொண்டு வருகிற அவனுடைய திட்டங்கள், அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் அந்த ஜெபத்தின் மூலமாய் முறியடிக்கப்படும். கர்த்தருக்கென்று மகிமையாக சாட்சியாய் வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அநேகர் இந்த ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அநேக ஊழியக்காரர்கள் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபத்தினுடைய காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். பெரிய பெரிய ஊழியர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க அதிக ஜெபத்தில் நேரங்களை செலவழித்தது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பூமியில் அவர்கள் கர்த்தருக்காக சாதித்தார்கள், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை வந்துச்சு. இவங்களுடைய ஜெபத்தின் மூலமாக பிசாசின் போராட்டத்தில் இருந்தவங்க, பில்லிசுனிய கட்டுகளில் இருந்தவங்க, வியாதியில் இருந்தவங்க, கடன் பிரச்சனையில் இருந்தவங்க, சொல்ல முடியாத வேதனையில் சிக்கி தவித்த மனக்குழப்பம், அப்படிப்பட்ட இதில் போதை பழக்கங்களுக்கு அடிமையாக கிடந்த மக்களையெல்லாம் இவர்களுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் விடுதலை ஆக்கி அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்க, ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்து சொல்லும்போது பூமியில் உள்ள சந்ததியெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிச்சோம்னா எங்கேயோ ஒரு குடிப்பழக்கத்தில் இருக்கிற ஒரு சகோதரனை கர்த்தர் விடுவிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சபை நடத்துகிறவங்களா இந்த சபைக்குள்ள ஆத்துமாக்கள் நிறைய நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். விபச்சார பாவத்தில் அடிமைப்பட்ட மக்கள் விடுதலையாக்கப்படுவாங்க. கர்த்தரை விட்டு விலகி தங்களுடைய கைகளின் கிரியைகளை வழிபடுகிற ஜனங்களை எல்லாம் ஆண்டவர் மனம் திரும்பும்படி கிரியை செய்வார். ஜெபத்தின் வல்லமை ஒரு நாளும் குறைந்து போகாது. அதை ஆண்டவர் அதிகமாய் அதனுடைய வல்லமை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். நம்ம பின்னாடி அதுக்குரிய வசனங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு
உதவி செய்வாராக. பாருங்க, எஸ்ராவுடைய வாழ்க்கையில அவர் பாபிலோன்லேருந்து அங்கே எருசலேமுக்கு கடந்து போகிறார். 4 மாதம் நடைப்பயணம். அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னா, 8வது அதிகாரம் 21வது வசனம், அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதுக்கும் நான் அங்கே அந்த அகவா நதி அண்டையில் உபவாசத்தை கூறினேன். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறார். அதுக்கு காரணம் சொல்றார், நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டு, பெருமை வந்துடக்கூடாது, தாழ்த்தணும் சொல்லி எங்களை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தணும். உபவாசம் சொல்லும்போது உபா என்றால் போதிக்கிறவர் என்ற அர்த்தம். வாசம்னா அவருடைய பாதத்திலே காத்திருக்கிறது. நாங்கள் எங்களை தாழ்த்துவதற்கு, அவர் பாதத்திலே காத்திருப்பதற்கு நேரம் ஒதுக்கி நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். எதற்காக சொல்கிறார் பாருங்க, எங்களுக்காக, அதாவது இவங்களுடைய இந்த பிரயாணத்துக்காக, அவங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், அநீதியான காரியங்கள் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு சுத்திகரிப்புக்காக. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கணும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும். பாருங்கள், இவர்களும் பாருங்கள் தங்களுடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம். இஸ்ராவுக்கு எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் உபவாசம் பண்ணி குடும்பமாய் அந்த அகவா நதி அடியிலே அவர்கள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த விஷயம், தங்கள் சகல பொருள்களுக்காகவும், எங்களுடைய சகல பொருட்கள், ஆண்டவர்கள் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்கள், நன்மைகள், அதை பிசாசு திருடக்கூடாது, கள்ளர்கள் திருடக்கூடாது, வேற ஒருத்தர் கையில் அது போயிடக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிற அனுகிரகத்தை தேவன் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். செவையான வழியை தேடுகிறதுக்கும், ஆண்டவர் கர்த்தருக்கு என்ன பிரியமோ அந்த வழியிலே நாங்கள் நடக்கணும்னு சொல்லி தங்களுடைய இருதயத்தை என்ன பண்ணுறாங்க, அதற்கு நேராக திருப்புவதற்காக அவர்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாருங்கள், இந்த காரியத்தை செய்யணும்னு சொல்லி தான் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது, நிறைய டென்ஷன் இருக்குது, நேரமே இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம ஒப்பு கொடுத்தோம்னா கர்த்தர் நமக்கு நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நானும் கூட சில வருஷங்கள் வேலைன்னு ஓடிட்டே இருந்தேன். அப்போ ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்ச, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் விருப்பம் இல்லை, நான் உங்கள் பாதத்தில் உட்காருவதற்கு எனக்கு நேரம் கொடுங்கப்பா. இந்த ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த வேலையெல்லாம் விலக்கி என்கிட்ட இருந்த பொறுப்புகளையெல்லாம் ஆண்டவர் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா என்னை தனிமைப்படுத்த ஆரம்பித்தார். நிறைய நேரம் எனக்கு கிடைக்கும்படி, தேவ சமூகத்தில் காத்திருக்கும்படி ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாஞ்சித்து கேட்போமானா அதற்கான தடைகளெல்லாம் கர்த்தர் நீக்கி ஆண்டவர் நமக்கு வழியை உண்டு பண்ணுவார். அதை விட்டுட்டு எனக்கு ஜெபம் பண்ணவே நேரம் இல்லை, நான் ரொம்ப பிஸி அப்படின்னா பிஸியாக தான் இருந்துகிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நான் செபிக்கணும், இப்படி சமூகத்துக்கு நான் வரணும், ஃபாஸ்டிங் இருக்கணும். ஒரு சிலர்லாம் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறோம், ஒரு வேளை கூட உபவாசம் இருக்க முடியல, பட்னி, அதாவது பசி தாங்க மாட்டேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி பஞ்ச காலங்கள் பெருகி கொண்டிருக்கு. நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. இன்றைக்கி நம்முடைய தேசத்திலே 3 வேளை ஆகாரம் இல்லாமல் 1 வேளை சாப்பிட்றவங்க, 2 வேளை சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு கிருபையாக 3 வேளை நமக்கு ஆகாரம் கொடுக்குறார். ஒரு நாள் உட்காந்து 1 வேளை உட்காந்து ஆண்டவர் சமூகத்தில் சாப்பிடாம ஜெபிக்கிறதுல நம்ம அசட்டை பண்ணுவோமானா பின்ன காலங்களில் எப்படி இருக்குமோ தெரியாது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், 22வது வசனத்தில் சொல்கிறாரு, வழியிலே சத்ருவை விலக்கி. நம்முடைய வாழ்க்கையில சத்துரு அவ்வப்போது வருகிறான், சோதனைகளை கொண்டு வருகிறான், பாடுகளை கொண்டு வருகிறான். அவனை விலக்கி காத்து கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும்னா நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். குடும்பத்தில் பார்த்து மனைவி அதிகமாக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. பிள்ளையுடைய வாழ்க்கையில் நிறைய ஆக்சிடெண்ட் அவன் சந்தித்தான், ஜீவன் போகக்கூடிய தருணங்கள்லாம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அற்புதமாய் பாதுகாத்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டா. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைய
பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வருகிறான். தாறுமாறான ஆவி அவங்களுக்குள்ள வருது. நண்பர்கள் பேச்சை தான் கேட்குறாங்க. குடும்பங்களை குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் விலகி போகணும். சத்துரு அவங்களை நடத்துகிற அந்த நடத்துதல் எல்லாம் விலகி போகணும்னு சொன்னால் பெற்றோர்கள் உபவாசம் இருந்து செபிக்கணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உபவாசம் இருக்குது, அதை விட ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு காரியம். இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் அந்த உபவாச ஜபத்துக்கு குறைஞ்ச அளவில் தான் பங்கெடுக்கிறாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உதவி செய்வாராக. பாருங்க, அடுத்தது சொல்றாரு, எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விட பலசாலிகள் இருப்பாங்க, பராக்கிரமசாலிங்க இருப்பாங்க, பணபலம் படைத்தவங்க இருப்பாங்க, அரசியல் செல்வாக்கு உள்ளவங்க இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு எழும்பி வருவாங்க. ஒரு இடத்தை வாங்க போகிறோம், இல்லை ஒரு வீட்டை கட்ட போகிறோன்னா அதுக்கு விரோதமாக சிலர் எழும்பி வருவாங்க. அவங்க கையில் அதிகாரம் இருக்கும், பணபலம் இருக்கும், ஆள்பலம் இருக்கும், அரசியல் பலம் இருக்கும். நம்மளால் மேற்கொள்ள முடியாது. ஆனால் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது ஆண்டவர் நமக்கு துணை செய்வார். அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட தருணங்களிலே இருந்து ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அது மட்டும் இல்லாமல் அவர் சொல்றார், நான் ராஜாவின் இடத்துல சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வைக்கப்பட்டிருந்தேன். உலக பிரகாரமான அந்த பாதுகாப்பு நான் கேட்கறதுக்கு எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. ஏன்னா அடுத்த விஷயம் சொல்றார், ஏன் வெக்கமாக இருந்ததுன்னு சொல்றார். பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. பாருங்க, எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரை நம்ம உண்மையாய் தேடும்போது அவருடைய கரம் நம்ம மேலே இருந்து நமக்கு நன்மை செய்யக்கூடியதாக இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை நாங்கள் வழிபடுறோம் என்று சொல்லி ராஜா கிட்ட சொல்லிட்டோம். அதனால் எனக்கு உலக பிரகாரமான பாதுகாப்பு வேண்டாம், கர்த்தர் எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அந்த காரியத்தை சொல்லி விசுவாசத்திலே அவருடைய செயல்பாடை அவர் காண்பிக்கிறார். அந்த ஜனங்களை விசுவாசத்துக்குள்ளே நடத்துகிறார். இவர் ஒரு வேதபாரனாக இருந்ததுனால ராஜாவுக்கு முன்பாக பேசி தைரியமாய் விசுவாசத்தில் சொன்னதை தன் வாழ்க்கையில செயல்படுத்துகிறார். இன்னைக்கு உலக பிரகாரமான எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரே நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். ஆண்டவரை தேடும்போது அவருடைய கரம் நம்ம மேலே நன்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை விட்டு விலகிறவர் மேலே அவருடைய கோபம் இருக்குது என்று சொல்லி வசனம் சொல்லி பாருங்க. கர்த்தர் நல்லவர். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த 23வது வசனத்தில், அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை கேட்டார். நாங்கள் என்ன தேடினோமோ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்டார், அதற்கு பதில் கொடுத்தார் என்று சொல்லி எஸ்ரா சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது இவ்வகையான ஜாதி பிசாசுகள் எல்லாம் விலகி போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை தாழ்த்தும் போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி அமைக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நம்ம ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருப்போமானால் ஜெபத்தினுடைய மேன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கலாம். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினால மற்றவருடைய வாழ்க்கையிலும் நன்மையான காரியங்கள் ஏற்படுகிறதை, ஆசீர்வாதம் உண்டாகிறதை நம்ம பார்க்கலாம். எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா பரிசுத்தமும் கிருபை இரக்க நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த காரியங்களுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தின் மேன்மை, உபவாச ஜெபத்தினுடைய மேன்மை, இவைகளை நாங்கள் அறிந்து கொண்டு ஆண்டவரை எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை செயல்படுத்த எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாய் நாங்களும் மற்றவர்களும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை, சமாதானம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், ஆச்சரியமான காரியங்கள் நடக்கட்டும். கர்த்தர் அவர் தேவைகளை சந்தித்து திருமண காரியங்களை நடத்தி ஆண்டவரே வீடு கட்டுற காரியத்துல எல்லாம் அந்த கரம் கூட இருந்து அவர் நல்ல முறையில் கட்டி முடிக்க அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.